திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ராஜ்கமல் என்பவர் நாட்டு வெடிகுண்டு வீசியும் கத்தியால் குத்தியும் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் 6 பேரை கைது செய்துள்ளனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம். பாலாஜி, இந்த கொலை தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பகுதியில் நேற்று முன்தினம் ராஜ்கமல் என்ற இளைஞர் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வெள்ளவேடு பகுதியைச் சேர்ந்த வர்ஷினி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு கடம்பத்தூர் அருகே அகரம் பின் சிட்டி பகுதியில் மனைவியுடன் வசித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை வீட்டிற்கு அரிசி வாங்குவதற்காக கடம்பத்தூர் சென்று அரிசி வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் பின்னால் வந்த மர்ம கும்பல் அவர் மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ளது. 2 முறை வீசியதில் தப்பித்த ராஜ்கமல் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து அவரை சுற்றி வளைத்த மர்ம கும்பல் கைகளில் வைத்திருந்த கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தலை மற்றும் கால் பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் பலமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. இச்சம்பவம் குறித்து கடம்பத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், கொலைக்கான காரணம் தெரிய வேண்டும் என அவர்களது உறவினர்கள் பொதுமக்கள் நேற்று மாலை கடம்பத்தூர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர் செவ்வாப்பேட்டை பகுதியில் வாகன சோதனையின் போது காரில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பலை செவ்வாப்பேட்டை காவல்துறையினர் மடக்கி தீவிர விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் விசாரணையில் ஈடுபட்ட செவ்வாப்பேட்டை காவல்துறையினர் ராஜ்கமல் என்ற இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்து தப்பிச் செல்ல முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து திருவள்ளூர் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு கடம்பத்தூர் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் கடம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன், நெல்சன், கார்த்திக், யுவன்ராஜ், நாதன் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிபிரசாத் ஆகிய 6 பேர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலைக்கான காரணம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பேரம்பாக்கம், மப்பேடு, கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நாட்டு வெடிகுண்டுகள் வீசி கொலை செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. காவல்துறையினர் இதனை இரும்பு கரம் கொண்டு இதுபோன்று குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நன்றி பாலாஜி, விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.